பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழகத்தில் வாழுகின்ற அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் மற்றும் இயக்க தோழர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் மற்றும் இருக்கின்ற என்ஜிஓஸ் என்று சொல்லப்படுகின்ற அனைவருக்கும் மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார்பாக தலைவர் என்ற முறையில வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் தலைமையில் நாம் அமைத்து அனைத்து தோழர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறோம். தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஏற்றாற் போல் மண்ணின் மைந்தர்கள் கழகம் தலைமையில் அவர்கள் வந்து செயல்படும் பட்சத்தில் அவர்களுக்கு இடத்தை தேர்வு செய்து தரப்படும். குறிப்பாக நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் கழகத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கிற, நசுக்கப்பட்டிருக்கிற, புறந்தள்ளப்பட்டிருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு முதலிடம் கொடுக்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களுக்கு 3ஆம் பாலினத்திற்கு மற்றும் ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், மற்ற நம்முடைய மதத்தை சார்ந்த இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மற்றும் இருக்கின்ற குறிப்பாக பட்டதாரிகளுக்கு, படித்த பட்டதாரிகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்திருக்கிறோம். எங்கள் தமிழ் கூட்டணியாக நாங்கள் இதை முன்னெடுத்திருக்கிறோம். இந்த தமிழ் கூட்டணியில் யாரெல்லாம் நீங்கள் அங்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, நீங்கள் எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் பழனிவேல் ராஜன் அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களுடன் கைகோர்த்து இணைத்துக் கொள்ள நீங்கள் வாரீர் என்று சொல்லி இருகரம் குப்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட அத்துணை எங்களுடைய கழக பொறுப்பாளர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது சிறப்பான கூட்டமாக நடந்து முடிந்திருக்கிறது. ஆகவே தமிழ் வெற்றி கூட்டணி தமிழகத்தில் 2026 கால் பதிக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.